அப்போ அந்த இந்திரலோகத்துல இந்த இந்திர பதவிக்கு மட்டும்தான் எல்லாருமே டார்கெட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அங்கதாங்க எல்லா மகிழ்வான நிகழ்வுகளுமே இருக்கு. சோபமானத்திலிருந்து சுறாபானத்திலிருந்து பெண்கள்ல இருந்து மது மங்கை சுகபோக வாழ்க்கை ரத்தினங்கள் ஆடல் பாடல் இசை இலக்கியம் நாட்டியம் அத்தனையுமே குத்தைக்கு எடுத்து வச்சதுல இந்த தேவலோகம் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவ்வளோ வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்த யாரு தான் எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்போ அந்த அசுரர்கள் வேலையை தேவலோகத்தை கைப்பற்றணும், அந்த சொர்க்கலோகத்தை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்திர பதவிக்கு மட்டும்தான் அவ்வளோ டிமாண்ட். அப்போ இந்திரனோட மட்டும்தான் எல்லாரும் போட்டி போடுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க, தேவர்கள்லாம் எங்களுக்கு ஒரு தக்க பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்னு சொல்லி மும்மூர்த்திகள்கிட்ட வேண்டும் போது அவங்க வந்து அமிர்தத்தை கடைங்க, அமிர்தத்தை எடுத்து, அமிர்தம் சாகாவரத்தை தரக்கூடியது அமிர்தம் மட்டும்தான், அப்போ அமிர்தத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி அமிர்தத்துக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பார்கடலை கடையணும். அந்த திருப்பார்கடலை கடையிறதுக்கு அவ்வளோ பெரிய மத்துக்கும் அவ்வளோ பெரிய இதுக்கும் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது திருப்பார்கடலில் கடையிறதுக்கு மந்திர மலை மகாமேருன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திர மலையை வந்து அந்த மத்தாகவும் அதை கடையிறதுக்கு வாசுகிங்கிற நாகத்தை பெரிய நாகத்தை அதை கயிறாகவும் பிடிச்சிக்கிறாங்க. சரி இதை கடையிறதுக்குன்னா பலம் வேணும்ல, தேவர்களுக்கு பலம் உடல் பலம் கிடையாது. அப்போ என்ன பண்றாங்க, எப்படியாவது சூழ்ச்சி பண்ணி அசுரர்களை நம்மளோட கூட்டுக்கு இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமிர்தத்துல உங்களுக்கும் நாங்க கொஞ்சம் பங்கு தரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை சமரச உடன்படிக்கை வந்து எப்போதுமே ஒரு வலிமையான பக்கம் விஷத்தை கக்குனா கூட அது அசுரர்கள் பக்கம் கக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த வாசுகியோடைய தலைப்பக்கம் அசுரர்களையும் வாழ் பக்கம் தேவர்களும் நின்று அந்த மந்திரமலையை கடையிறாங்க. அது கடையும் போது அதுல இருந்து முதல்ல அவங்க அந்த பிடி அசுரர்களுடைய பிடியை வந்து தாங்க முடியாத வாசுகி பாம்பு தன்னுடைய விஷத்தை வந்து திருப்பார்கடல்ல கக்கிடுது.